கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான கர்த்தருடைய வார்த்தையானது சங்கீதம் 37 சங்கீதத்தில் 25 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த மத்திய பகுதியிலே நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நீதிமான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மை உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளவன், உண்மை உள்ளவன், நீதிமான், ஆண்டவர் விசுவாசிக்கிறவன். ஆகவே நீதிமான் கைவிடப்பட்டதும் இல்லை, அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு ஆகாரத்துக்காக அலைந்து திரிவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஒருபோதும் நீதிமானை கைவிடுவதில்லை. உண்மை உள்ள ஒரு மனிதனை, ஆண்டவராக இயேசுவை தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதனை அவர் கைவிடாதவர். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியும் கைவிடாதவர். ஏன்னா அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக ஆகாரத்துக்காக அலைந்து திரிவது இல்லை என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் கீழே முந்தின பகுதியில் வாசிக்கும் போது 17 வாசிக்கும் பொழுது, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மை உள்ள மனிதனை ஆண்டவர் கைவிடாதவர், அவனுடைய சந்ததியை கைவிடாதவர். ஆகவே உண்மை உள்ள மனிதனை கர்த்தர் தாங்குகிறார், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார், ஆண்டவர் அவனை ஏந்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 24 கூட வாசிக்கிறோம், கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆகவே நீதிமான் விழுந்தாலும் அவன் சேதமாகுவதில்லை, அவனுக்கு எந்த ஒரு சேதமும் எந்த ஒரு நஷ்டமும் அவனுக்கு வருவதில்லை. காரணம், கர்த்தர் அவன் தம்முடைய கையினாலே அவனை தாங்குகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக அந்த 29 வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லிப்பார்கள். நீதிமான்கள், உண்மை உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே உண்மை உள்ள மனிதர்கள், ஆண்டவராய் தேவனை நம்பக்கூடியவர்கள், விசுவாசிக்கக்கூடியவர்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பூமி, அதாவது பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள், அதிலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி, வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே நாட்களில் கர்த்தர் நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள ஜனத்தை, உண்மை உள்ள ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்களை சுதந்திரத்து கொண்டு அவர்கள் அதிலே வாசமாக இருப்பார்கள், அதிலே அவர்கள் தங்கி இருப்பார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராமே இந்த நாட்களில் உண்மை உள்ள மனிதர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவனே மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகளையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் அவனை தாங்குகிற தம்முடைய கையினால் அவனை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துவார். இந்த பூமிக்குரிய நன்மையினால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள், என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூமிக்குரிய நன்மையினால், இம்மைக்குரிய நன்மையினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் நாட்களில் நீதிமான்களை, உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமானே தேவன் கைவிடாதவர், உண்மை உள்ள ஒரு மனிதனை கைவிடாதவர், அவருடைய சந்ததியை ஆண்டவர் அப்பத்துக்கு அலைந்து தெரியாதபடி நீ ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, உண்மை உள்ள மனிதர்களை உங்களுடைய கையினால் தாங்கக்கூடியவர். உண்மை உள்ளவர்கள் இந்த பூமிக்குரிய நன்மையினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் அதிலே வாசமாக இருப்பார்கள் சொல்லி இதை வாசிக்கிறோம். ஆண்டவதாமே நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீ சகலத்திலையும் ஆசீர்வதித்து நீ நடத்தும்படி, அப்படி நாமத்தை உயர்த்தும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நீ கைவிடாதவர், சந்ததியை கைவிடாதவர், ஆசீர்வதிக்கிறவர், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.